ஈரானுடனான போரை முடிக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிவரும் நிலையிலும் அமெரிக்க இராணுவத்தின் எலைட் பிரிவான 82 ஏர்பார்ன் டிவிஷனைச் சேர்ந்த 3000 முதல் 4000 வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்ப பென்டகன் தயாராகி வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. வட கரோலினாவின் ஃபோர்ட் பிராக் தளத்திலிருந்து புறப்பட தயாராக உள்ள இந்த வீரர்கள் உத்தரவு கிடைத்த 18 மணி நேரத்திற்குள் உலகின் எந்த பகுதியிலும் தரையிறங்கி தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீரர்களின் வருகையானது ஈரானிய நிலப்பரப்பிற்குள் நேரடியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் திட்டத்தை உறுதிப்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளை கைப்பற்றுவதற்கு இந்த அதிரடிப்படை பயன்படுத்தப்படலாம் என தெரிகிறது. ஏற்கனவே 50,000 வீரர்கள் அப்பகுதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் இந்த மேலதிக வலுவூட்டல் போரை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் என அஞ்சப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போரில் இதுவரை 9,000 இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 290 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க மக்களிடையே இந்த போருக்கான ஆதரவு 35% குறைந்துள்ள நிலையிலும் அனைத்து இராணுவ தெரிவுகளும் ஜனாதிபதி ட்ரம்பின் கையில் உள்ளன என வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.